சிவனின் வாழ்வியல் ஒரு தத்துவம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் உயர்ந்த போக்கையும் ஆழ்ந்த உந்துதலையும் தரக்கூடியது. அவர் நாசகன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அது அழிக்கும் தேவதூதர் அல்ல. அது பழையது, தேவையற்றது, அபாயகரமானதை அழித்து புதியதற்கான வழியை உருவாக்கும் சக்தி. நம் மனதில் உள்ள பயம், சோகம், நம்பிக்கை இழப்பு ஆகிய அனைத்தையும் அழிக்க முடியும் என்ற நம்பிக்கையை சிவன் தருகிறார். சிவன் சமமாக இருக்கும். அவன் பீகரமாக இருந்தாலும் அதே சமயம் தாயின் பரிவையும் கொண்டவன். அவன் கையில் தூண்டில், ஆனால் இதயம் கனிந்ததொரு யோகி. அதனால்தான் சிதம்பரம், காஷி, கடைசியில் நம் உள்ளம் எங்கே இருந்தாலும் சிவம் இருக்க முடியும். வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் சிவனைப் போல் அமைதியுடன் இருக்க கற்றுக்கொள். அக்னியில் நடனமாடும்போது கூட அவர் அசையாமல் இருக்கிறார். அதுவே நமக்கும் பாடம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்மை நாமே தக்க வைத்துக்கொள். உன் முயற்சியில் தீயை ஏற்று வலிமையாய் எழு. சிவனைக் காண மலைக்குப் போக வேண்டியதில்லை. உன் உள்ளம் ஒரு கையிலை. தினமும் உன்னுள் சிவனை எழுப்பு. உன்னுள் உள்ள இருள் அழியட்டும். தன்னம்பிக்கையுடன் முன்னேறு. சிவம் நம்முடன் இருக்கிறான்.